வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு போண்டா. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கடல மாவு 1 கப், உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சோண்டு, அரிசி மாவு 1/4 கப். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போண்டாக்குள்ளே இருக்கிறது ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து என்ன காய்கறி போட்டிருக்கேன் நான். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீன்ஸு, கேரட், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடல மாவு, அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, நம்ம போண்டா மாவுக்கு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம் மாவை. அப்போ தான் போண்டா செய்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டாக்கு இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு அதை நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போடணும், ஆனால் கடுகு பதிலாக நான் கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன், 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம இதை அப்படியே மசிச்சுக்கலாம். பாருங்க, 1-2 மசிச்சா போதும். சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். இதான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ பீன்ஸும் கேரட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கலர் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ அட்ராக்டிவாக. இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் ஆட் பண்ணலை, உங்களோட சாய்ஸ் தான் அது. நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லா காய்க்கும் வேணும் இல்லையா, அதனால. உருளைக்கிழங்கு போண்டாவுடைய ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். உருளைக்கிழங்கு போண்டாக்கு பால்ஸாக நான் பிடிச்சாச்சு. இப்போ மாவில் டிப் பண்ணி அப்படியே போட வேண்டியதுதான். மாவில் டிப் பண்ணிக்கலாம். போண்டா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டெய்லி ஒரு டிஷ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.